வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ருசியாக இருக்கக்கூடிய கிரில் சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ரொம்ப பேசிக்கான மெத்தடில் தான் செய்ய போகிறோம். ஆனால் இதோடைய மனம் இன்னும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கூட கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துக்குவோம். கிரில் சிக்கன் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 50 கிராம் அளவு மிளகாய் தூள், 50 கிராம் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு எண்ணெய் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நமக்கு தேவையான மேரினேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 1 kg வச்சுருக்கேன். இதில் உப்பு காரம் நல்லா ஏறுறதுக்காக முன்னும் பின்னும் 2 கோடு போட்டிருக்கேன். இந்த சிக்கனை இப்போ இந்த மேரினேட்டில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்ததன் பிறகு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மசாலா சிக்கனை கோட் பண்ணுற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மேரினேட் சிக்கனை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கிறேன். மேரினேட் ஆனதன் பிறகு இதை நம்ம கிரில் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கிரில் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலிக்கான் ப்ரஷ்ஷை வச்சு இந்த பேனை இந்த ஆயில் மூலிமா நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கை 1 by 1 ப்ளேஸ் பண்ணிப்போம். ப்ளேஸ் பண்ணதன் பிறகு இந்த சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கை நம்ம டோட்டலாக 14 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். முதல் 7 நிமிடம் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். அதன் பிறகு இதை நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். இந்த நேரத்தில் இந்த சிக்கன் மேலே 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் இது கடைசி வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜூசினஸ் அப்படியே இருக்கும். ஒரு பக்கம் இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை மறுபக்கம் திருப்பி விடலாம். இந்த பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். அதன் பிறகு இதை அழகாக ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணிப்போம். ரெண்டு பக்கமும் இந்த கிரில் சிக்கன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து அழகாக ஒரு கிரில் ட்ரே மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான கிரில் சிக்கன் ரெடி. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு. அண்ட் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஸ்டார்டராகவும் இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.